இயேசுவில் அன்புள்ளம் கொண்டவர்களே, இயேசுவின் பிரியாவிடை பேச்சுகள் தொடர்கிறது. நற்செய்தி அதை அழகாக நமக்கு விளக்கம் தருகிறது. என்றால் அன்பே இயேசுதான் என்ற உணர்வை நாம் அனைவருமே பெற்று வாழ வேண்டும். அந்த உணர்வில் தான் நிறைவு இருக்கிறது, அந்த மேன்மையில் தான் நமது கிறிஸ்தவ வாழ்வு அடங்கி இருக்கிறது என்ற புத்துணர்வை ஆண்டவர் தனது பிரியாவிடை சொற்பொழிவிலும் சரி, சீடர்களுக்கும் பிலிப்புக்கும் எடுத்து கூறுகின்ற வகையிலும் சரி அழகாக கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். அன்பு இயேசுதான் என்பதை அனைவரும் அறிய வேண்டும். இதன் முழு முதல் அர்த்தங்களை வார்த்தையோடு பயணம் செய்து தெரிந்து கொள்ளலாம். வாங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருளாசிரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் நிறைவாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் இனியவர்களே, நானும் தந்தையும் ஒன்றே என்ற இயேசு தம்முடைய செயல்கள் வழி தந்தை தம்மிடம் உள்ளதாக விளக்குகிறார். இயேசுவின் செயல்கள் யாவை என்பதை சற்று சிந்திக்கின்ற பொழுது அன்பே கடவுள். இயேசு இவ் அன்பு கடவுளை தம் செயல்கள் வழி வெளிப்படுத்துகிறார். மனிதனாய் பிறந்ததன் வழி மனிதரை தம் சகோதரர் என்று அழைக்க வெட்கப்படவில்லை. எபிரேயர் 2:11-16 தெளிவாக சொல்லுகிறது. எல்லாவற்றிலும் சகோதரர்களை போலானேன், அவர்களை போன்று அவரும் உழைத்தார், சோர்வடைந்தார், அவர்களின் உடல் குறைவு உள்ள குறைவுகளை நிறைவு செய்தார், அவர்களுக்காக சிலுவையை உயிர் துறந்தார். தன் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதிட மேலான அன்பு எவரிடம் இல்லை என்பதற்காக ஒரு சான்றினை அவர் பகிர்ந்து வாழ்ந்திருக்கிறார். அன்புமிக்கவர்களே, ஆம், அன்பே கடவுள் என்றால் அன்பே இயேசுதான். இயேசுவை அறிபவன் கடவுளை அறிவான், ஏனெனில் அவரில் செயலாற்றுபவர் தந்தை கடவுளே. இயேசுவை வெறும் மனிதனாக மட்டும் எண்ணுவது முழு உண்மை என்று என்பதை உணர்ந்து, இயேசுவே நீரே கடவுளின் மகன், உண்மையான இறைமகன் என்பதை உணர்ந்து, அன்பு என்றால் அது என் ஆண்டவர் இயேசுதான் என்ற உணர்வோடு நீங்களும் நானும் செயலாக்கப்படுத்த வேண்டும் என்ற உள்ளுணர்வை இன்றைய வார்த்தைகள் நமக்கு சொல்லித் தருகிறது. அன்புமிக்கவர்களே, ஆம், தந்தையின் செயல்களை இயேசு செய்தார். இதே போன்று நாமும் தந்தையின் தனிப்பெரும் குணமான அன்பை நம் வாழ்வில் செயல்படுத்தும் போது தந்தையே நம்முள் செயலாற்றுகிறார். நான் செய்யும் செயல்கள் என்று இங்கு இயேசு குறிப்பிடுவது வெறும் புதுமைகளை மட்டும் குறிக்காது. அவரது அன்பு செயல்களை, அவரது வாழ்க்கையையும் அவர்கள் வாழ்க்கை முழுமையாக சுட்டி காட்டுகிறது. இயேசுவில் விசுவாசம் கொள்பவன் அவரது செயல்களை செய்வான். இயேசுவின் செயல்களை அன்பு என்ற ஒரே சொல்லில் அடங்கும். எனவே அன்பு செய்வோம், அப்போதுதான் கடவுளுக்கும் இயேசுவுக்கும் நாம் சாட்சிகளாக அமைய முடியும். அன்பின் வழியாது உயிர்நிலை அக்திலார் என்பும் தோல் பெயர்ந்த உடம்பு என்று சொல்லுவது போல, அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டு விட்டால் இன்ப நிலை தானே வந்தெய்தும் பராபரணை என்று தாயுமானவர் பாடுகின்ற அந்த தமிழ் சொற்களுக்கு இணங்க, அன்பை தன்வசப்படுத்தி அன்பில் நிலைத்திருந்தால் அகிலமும் இந்த உலகத்திலே நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்ற மேன்மையின் செயலாக்கத்தை இன்று இறைவன் நமது உள்ளுணர்விலை சொல்லித்தர விரும்புகிறார். அன்புள்ள கொண்டவர்களே, அன்பு என்பது இறைவன் நமக்கருளும் கொடை. இக்கொடையை நாம் இறைவனிடம் வேண்டி பெற வேண்டும். இயேசுவின் பெயரிலே இக்கொடைகளை கேட்பவருக்கு தந்தை அதை அருளுவார். இயேசுவே அதை தந்தையிடமிருந்து பெற்று தருவார். இயேசுவின் பெயர் சக்தி உள்ளது. என் பெயரால் பேய்களை ஓட்டுவர், புதிய மொழிகளை பேசுவர் என்று மார்க்கு நற்செய்தி 16:17-18 நாம் சொல்லுவது போல, அப்பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழுருகோர் அனைவரும் மண்டியிடுவர். ஏனெனில் இயேசு நம் பாவங்களிலிருந்து மீட்பவர். இயேசுவின் பெயரை அடிக்கடி பயபக்தியுடன் சொல்லுவோம். இயேசு என்று சொன்னாலே போதும், நம் பாவங்கள் எல்லாம் தீரும். உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளம் மகிழதையா என்ற பாடல் வரிகளை நம் வசப்படுத்தி அதை செயலாக்கப்படுத்துங்கள். அன்பு என்றால் அது இயேசு என்பதை உணர்ந்து உங்கள் வாழ்வில் தந்தையே எங்களுக்கு காட்டும் என்று பிலிப்பு உணர்த்தியது வழியாக இன்று அன்பு என்ற ஒன்று சொல் உங்கள் உள்ளத்தில் இருந்தால் தந்தையை பார்க்க முடியும், தந்தையின் அருளை பெற முடியும் என்று ஆண்டவர் சொல்கிறார். அறிந்து செயலாக்கப்படுத்துங்கள். ஆசீர் உங்களோடு. ஜெபிப்போமா. அன்பு இறைவா, அன்பு என்றால்
இயேசுவே நீர்தான் என்பதை உணர்ந்து குடும்பத்தில் சிதைந்து கிடப்பவர்கள் ஒன்று சேர்ந்து மீண்டும் புத்துணர்வு பெற்று புது உறவுகளை உருவாக்கி நன்மையுள்ளவர்களாக வாழ எங்களோடு தங்கும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.